எரேமியாவினுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். நல்ல பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அதாவது கர்த்தர் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம், சரியா? அதை இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், ஆண்டவர் என்னோட கூட. இதுதான் ஒரு சாதாரணமான லெவல். ஆனா எரேமியா ஒரு காலகட்டங்கள் வரும்போது எரேமியாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறாரு அப்படின்னா, அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். அப்படின்னா ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் மனுஷனுடைய துன்பங்கள் நம்மளை ஈஸியா தொடும், பிசாசினுடைய துன்பங்கள் நம்மளை ஈஸியா தொடும். அப்படின்னா நம்ம இந்த லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க தெரியுமா, வரவன் போறவங்களாம் அடிக்கிறான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு கேலியா, ஒரு சிறுமையா, ஒரு ஈஸியா ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் மனுஷர்களுடைய கைகள்ல நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டது மாதிரி இருப்போம். பிசாசின் வல்லமைகள் ஈஸியா நம்மளை தாக்கி ஏதோ அசால்ட்டா நம்மளை அவனுக்குன்னே படைச்சது மாதிரி பந்தாடுற மாதிரி இருந்துரும். ஆனா ஒரு பதம், ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது ஆண்டவர் இதெல்லாம் அப்படியே டோட்டலா என்ன செய்வாரு? சேஞ்ச் பண்ணுவாரு. அதுதான் பயங்கரமான பராக்கிரமசாலி. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதை எப்படி எரேமியா ருசிச்சு எழுதுறாருன்னா, அதே எரேமியாவினுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள். அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான். அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். இந்த மாதிரி கடந்து போயிருக்கீங்களா யாராவது? அப்படிதான் பிரதர் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்னன்னா, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் என்ன பிடிச்சிருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இணங்குவான் அப்படின்னா நம்ம வழிக்கு வந்தா பார்ப்போம், இல்லைன்னா போட்டு தள்ளிடுவோம் அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா? இது அந்த லோக்கல் லாங்குவேஜ். அதுதான், இவனை எப்ப நம்ம கவுத்தலாம், இவனை எப்ப முடிக்கலாம், இவனை எப்ப குரோதம் தீக்கலாம், எப்ப பழி வாங்கலாம், எப்ப சிறுமப்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்னன்னா, நீர் 19வது அதிகாரம் வரைக்கும் நீங்க கூட இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஆனா 20வது அதிகாரத்துல நான் சொல்றேன், என் கூட இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? பயங்கரமான பராக்கிரமசாலி. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே போகும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலைமையை தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல, அதுக்கு அடுத்த கிரேட்ல, அதுக்கு அடுத்த நிலைமையில ஒரு கிருபை வெளிப்படும். எப்படின்னா, பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்தா, அப்படி இருந்தா என்னதான் நடக்கும் அது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது நான் உங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமா, பைபிள்ல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. அதாவது எப்படி வேதத்துல நடந்த மனுஷர்களுக்கு இருந்த ஆசீர்வாதம் அதை அப்படியே நம்ம கவர் பண்ணும்போது நம்மளுக்கு வரும். அதே 12வது வசனத்துல இந்த பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு அப்படிங்கறத அவரே சொல்லுவார். எரேமியா 20:12 வாசிங்க. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் அப்படி செய்ய மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியும். என்னன்னா, நீ நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு, நீர் அவர்களுக்கு நீதி சரிகட்டுறதை காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். இப்போ ஒரு ரிலீஃப் ஆயிட்டார். என்ன தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் அப்படி செய்ய மாட்டீங்க, தெரியும். எனக்கு முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கும். அப்படின்னா ரீசனே எல்லாமே கூட சண்டை போடுறாங்க, ரீசனே எல்லாமே எனக்கு யுத்தம் பண்றாங்க, ரீசனே எல்லாமே என்னை போட்டு தள்ளுறாங்க. ஆனா எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, நீங்க என்னோட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்துட்டீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு உன்னை நான் பார்க்க போறேன்.
என் கண்கள் நீதி சரி கட்டுகிறதை நான் காண்பேனாக. இதுதாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லாம இருக்குது. அதாவது அநியாயமா துரோகம், அநியாயமா பாடு, அநியாயமா வேதனை, அநியாயமான கண்ணீர், அநியாயமான போராட்டம். நான் என்ன அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்ல சொல்லுவோம் தெரியுமா? அப்படி நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன்னு எனக்கே தெரியல. இது நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அப்படி நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணிட்டோம், யாருடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்தோம், யாரை நம்ம இப்படி பண்ணிட்டோம், எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை, எனக்கு ஏன் இப்படி போராட்டம், இந்த மாதிரியா நம்ம எத்தனையோ காலங்கள் புலம்பி இருப்போம். அப்ப அந்த பாடுகளை நம்ம ஏன் தெரியுமா அனுபவிச்சோம்? நம்மளுக்கு ஒரு திங்கிங் இல்ல, பயங்கரமானவரா கர்த்தர் நம்ம கூட இருந்துட்டாரு அப்படின்னு ஒரு விசுவாசத்தை நீங்க உள்ள வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய நீதி வெளிப்பட்டுட்டே இருக்கும். இது எப்படி அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் முடியும் போது அழகா தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரம், ஒரு 34ஆம் அதிகாரத்துல ஒரு ப்ராப்ளம் யாக்கோபுக்கு ஆரம்பிக்கும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, யாக்கோபுடைய பொண்ணு தீனாள் அவ தேசத்தை சுத்தி பார்க்கறதுக்காக போகும்போது ஏவியனான ஏமோரின் குமாரன் அப்ப அவ மேல ஆசைப்பட்டு அந்த ஊர்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிரும். தீனாளின் நிமித்தம் ஒரு பெரிய போராட்டம் வரும்போது இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, நம்ம வீட்டுல எல்லாம் இருப்பானுங்களே வெட்டுக்கு இந்த அடிக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதுல ஒரு பிள்ளை ரவுடி மாதிரி இருக்கும். அது மாதிரி யாக்கோபுக்கு ஒரு பிள்ளைங்க அப்படி இருந்தாங்க, இந்த சிமியோனும் லேவியும். எவனை போட்டு தள்ளலாம், எவனை அடிக்கலாம், எவனை கொல்லலாம், இந்த மாதிரி ஆட்கள் தான். இவங்க என்ன பண்றானுங்க, ஒரு ஸ்டேஜ்ல தீனாளுக்காக போய் சண்டை போட்டு அந்த ஏமோரின் குடிகள் அத்தனை பேருடைய ஆண் மக்களையும் கொன்னுட்டு அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணிட்டு இவனுங்க கூலா நிப்பாங்க. ஆனா யாக்கோபு ஒண்ணு சொல்லுவாரு, டேய் இப்படியா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஆதியாகமம் 34:30 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு லேவியும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். இப்ப யாக்கோபுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னா, இவனுங்க பண்ணிட்டு இவனுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது யாக்கோபு சொல்றாங்க, அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டப்பா, ஒருத்தனையும் நாங்க விட்டு வைக்கல, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபுக்கு ஒரு பயம். டேய், நானே லாபான் கையில இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்து நிக்கிறேன், என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் ஜனம், நீங்க கானானியர் பெர்சியர் இத்தனை பேருடைய சண்டை போட்டுட்டு வந்து ஒருவேளை அவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து என்னை பின்தொடர்ந்தானா, என் கூட சண்டை போட்டானா, என் கூட யுத்தம் பண்ணானா, நான் என்னத்துக்கு ஆவேன்? நான் கொஞ்சம் ஜனண்டா, நம்ம எப்படி அவங்க கூட சண்டை போட முடியும், எப்படி அவங்களோட யுத்தம் பண்ண முடியும், நான் அவங்களுக்கு எப்படி எதிர்த்து நிப்பேன் இப்படின்னு யாக்கோபு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, ஒருவேளை நீங்க தப்பு பண்ணாம உங்களோட மனுஷங்க போராடினாலும் சரி, ஒருவேளை நீங்க மிஸ்டேக் பண்ணி சில மனுஷங்க உங்களோட போராடினாலும் சரி, பயங்கரமான பராக்கிரமசாலி அப்படிங்கிற ஒரு பதத்துல கர்த்தர் உங்களோட இருந்துட்டாருன்னா உங்களை பிளஸ் பண்ணுவார். இங்க யாக்கோபுடைய பிள்ளைங்க மேல தப்பு தான், என்னதான் இருந்தாலும் அவனுங்க கொலை பண்ற அளவுக்கு போயிருக்க கூடாது. அதுக்காக அந்த ஒருத்த செஞ்ச தப்புக்காக இங்க ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் கொலை பண்ணி அத்தனை பேர் வீடையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்து நிக்கிறானுங்க. இப்ப யாக்கோபுக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம். யாக்கோபு சொல்றாரு, டேய் எனக்கு பலத்துக்கு மிஞ்சினவங்கடா அவங்க, எனக்கு ரொம்ப அவங்க ஜனம்டா, நான் அவங்களோட எப்படி போராட போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நீங்க நல்ல கவனிங்க, உங்களுக்கு கர்த்தர் கூட இருந்துட்டார் அப்படின்னா, உங்களோட கர்த்தர் பராக்கிரமசாலியா இருந்துட்டாருன்னா ஒரு காரியம் இருக்குது. இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கும் போது, இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் போது, இப்படிப்பட்ட கர்த்தராய் உங்களுக்கு அவர் வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க அந்த பிளெஸிங்கை சுதந்திரிக்க போறீங்க. ஆதியாகமம் உங்க பைபிள்ல நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரை பின்தொடராதிருந்தார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன நடக்கும் அப்படின்னா, பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒண்ணும் வைக்கப்பட வேண்டாம். தேவனால் உண்டாகிற பயங்கரம். இது எப்படி தெரியுமா இருக்கும்? தேவனால் உண்டாகிற பயங்கரம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னல, ஒரு சீசன் வரையிலும் உங்களோட யுத்தம் பண்றதுக்கு, உங்களோட சண்டை போடுறதுக்கு, அல்லது பிசாசு உங்களோட ஃபைட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஈஸியான பர்சனா இருப்பீங்க, ஒரு ஈஸியான கேரக்டரா இருப்பீங்க, ஒரு ஈஸியான பாத்திரமா இருப்பீங்க. ஆனா
இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி அப்படிங்கிற ஒரு நாமத்துல கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க உட்கார்ந்து இருந்தா போதும். தேவனால் உண்டாகிற பயங்கரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பயங்கரம் உங்கள் சத்துருக்களை பயமுறுத்தும். நல்ல தலைக்கு மேல கை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி இந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு நீங்க வெளியில போகணும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை முடிச்சு நீங்க வெளியே போகும்போது உங்களுக்காக தேவனால் உண்டாகிற ஒரு பயங்கரம் வெளிப்படணும். அப்படின்னா கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளை யாக்கோப யாரும் பின்தொடரக்கூடாது. பின்தொடரக்கூடாதுன்னா அவனோட யுத்தம் பண்றதுக்கு அவங்க யோசிக்கவே கூடாது. இதுதாங்க அந்த தேவனால் உண்டாகிற ஒரு பயங்கரம். வேதம் அருமையா சொல்லும். அவங்க போகும்போது யோசிச்சு பாருங்க, கானானியர், பெர்ஷியர், அத்தனை பேருடைய ஆண் மக்களையும் ஒரு அடிச்சாலே சண்டைக்கு வருங்க தெரியுமா? இப்ப நீங்க 2 பிள்ளைங்க ஸ்கூல்ல சண்டை போட்டுட்டு ஒரு பிள்ளை ஒருத்தனை அடிச்சுட்டா அவங்க அம்மா அருவாள் மட்டும் தான் கொண்டு வராது. எவ்வளவு வேகமா வருவாங்க. என்னதான் எப்படி என் பிள்ளைய நீ அடிக்கலாம் அப்படி இருக்குல்ல. ஆனா இவனுக்கு 2 பேரும் போய் அத்தனை பேரையும் கொன்னு, அத்தனை ஆண் மக்களையும் கொன்னு, அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணிட்டு வந்து நிற்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். ஆனா கர்த்தர் யாக்கோபோடு இருந்ததுனால, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினதுனால ஆண்டவர் பார்த்தாரு, நான் பயங்கரமான பராக்கிரமசாலியா நான் கூட இருந்துட்டேன்னா நான் உங்களை பிளஸ் பண்றது என்னதான்? அதுதாங்க வேதம் சொல்லும். தேவனாலே பயங்கரம் உண்டானதுனால அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். நல்ல கைகளை தட்டிக்காங்க. நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே இதுவரையிலும் என்னை பின்தொடர்ந்த மனுஷிக வல்லமைகள் இனி பின்தொடர போகிறது இல்ல. இதுவரையிலும் பின்தொடர்ந்த பொறாமையின் ஆவிகள் என்னை பின்தொடர போகிறது. நான் உங்களுக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வாய்களை திறந்த இந்த அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எந்த எல்லைகள்ல மனுஷங்க யோசிச்சாலும், எந்த எல்லைகள்ல பிசாசின் வல்லமைகளை உங்களை தாக்க நினைச்சாலும் ஒரு கிருபை இருக்குது. தேவனால் உண்டாகிற ஒரு பயங்கரம் அது உங்களை பின்தொடராதபடி காக்கும். சத்ருவின் வல்லமைகள் உங்களை பின்தொடராதபடி காக்கும். பொல்லாத ஆவிகள் உங்களை பின்தொடராதபடி காக்கும். மனுஷீக வல்லமைகள் உங்களை பின்தொடராதபடி காக்கும். யுத்தங்கள் உங்களுக்கு நேரிடாதபடி உங்களை காக்கும். இதுவரையிலும் பின்தொடர்ந்த யாரும் உங்களை பின்தொடரக்கூடாதுன்னா உங்கள் நிமித்தம் ஒரு பயங்கரம் வரணும். அப்படிதானே? அதுதான் யாக்கோபுக்கு கர்த்தர் செய்தார். தேவனாலே பயங்கரம் உண்டானதுனால், அந்த வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணி போகணும். தேவனாலே பயங்கரம் உண்டானதுனால். அப்ப என்னன்னா, யாக்கோபுக்காக கர்த்தர் மனுஷங்களை வச்சு மிரட்டல. யாக்கோபுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கர்த்தர் மனுஷங்களை எழுப்பி தரல. என்ன செய்யறாரு? அவரே இறங்கி பயங்கரத்தை உண்டு பண்றாரு. அவரே இறங்கி பயங்கரத்தை கிரியேட் பண்றாரு. அப்படின்னா இந்த ஒரு அபிஷேகம் இருக்குது. இந்த ஒரு அபிஷேகத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அபிஷேகத்தின் வல்லமைக்குள்ள நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட போராடுகிறதற்கு மனிதர்கள் பயப்படுவார்கள். உங்களோட யுத்தம் பண்றதுக்கு, உங்களுக்கு விரோதமா எழும்புறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. பயங்கரம் அது யார் நிமித்தம் உண்டாகும் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம்ல, இவனுக்கு இது செய்வோன்னு யோசிச்சு அந்த தீமையை யோசிக்கும் போதே அவங்களுக்கு அது தீமையா மாறிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அவங்க யோசிப்பாங்க, ரைட், இவனோட கர்த்தர் இருக்கிறார், இவங்களோட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரத்தை இவங்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் ஆண்டவர் அவங்களை காப்பாற்ற முடியும். இது ஒரு அபிஷேகம், இது ஒரு அன்பு, இது ஒரு கிருபை. இந்த கிருபையை நம்ம மேல கர்த்தர் வச்சுட்டாருன்னா, இந்த கிருபைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா யாரும் ஈஸியா நம்மளை தொட முடியாது. அவ்வளவு ஈஸியா சத்ருவினுடைய வல்லமைகள் நம்மளை தொட முடியாது. அவ்வளவு ஈஸியா நம்முடைய எல்லைகள்ல யுத்தங்களை கொண்டு வர முடியாது. காரணம் என்ன தெரியுமா? தேவனால் உண்டாகிற பயங்கரம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 17:3. அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி. 2 நாளாகமம் 17:3 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். சரி, இப்ப யோசேபாத் ராஜாவான உடனே கர்த்தரை தேடுனான். கர்த்தர் அந்த யோசாபாத்துக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கும். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம், நல்ல கவனிங்க, யோசாபாத் எருசலேம்ல இருக்கான்.
இந்த எருசலேம்ல யோசாபாத் ராஜாவா இருக்கும்போது யோசாபாத் ஒண்ணுமே செய்யல. ஆனா யோசாபாத்தை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாராம், யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜ்யங்களில் எல்லாம் என்ன வந்துச்சாம், கர்த்தரால் உண்டான பயங்கரம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, நான் உங்களுக்கு சொல்றேங்க, இது இந்த 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 ஒரு அனாயிண்டிங்க அப்படியே இந்த இடத்துல இருந்து ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே உங்க வீட்டுல கொண்டு இந்த அனாயிண்டிங்க ஃப்ளோ பண்ணுங்க, உங்க பிள்ளைகள் மேல ஃப்ளோ பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது வேதம் சொல்லும், யோசாபாத் ராஜாவா இருந்தான். அவன் ராஜாவா இருக்கும் போது கர்த்தரை தேடணும், அவ்வளவுதான். அவன் எல்லா பாகால்களையும் தூக்கி விட்டுட்டு அவன் முழு மனதோட கர்த்தரை தேடும் பொழுது, முழு மனதோட கர்த்தரை சேவிக்கும் பொழுது வேதம் சொல்லும், அவனின் நிமித்தம், அதாவது பக்கத்துல இருக்கிற தேசம், இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனைனாலும் பக்கத்து வீட்டுல சண்டைக்கு வருவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணுமே இருக்காது, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க சண்டை போடுவாங்க, நம்ம கூட வேலை பார்க்கறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க கேட்கவே வேணாம் கேட்காமே பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு ராஜ்யத்துல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும், எவ்வளவு ப்ராப்ளம் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த ஒரு அபிஷேகம் யோசாபாத் மேல கர்த்தர் வைக்கும்போது என்ன நடக்குது, யூதாவை சுற்றி, அதாவது யூதா தேசத்தினுடைய ராஜ்யங்கள் சுற்றி இருக்கிற அத்தனை ராஜ்யங்கள்ல இருக்கிற ஒரு ஆள் கூட கர்த்தரால் உண்டான பயங்கரம் அப்படின்னா, யோசாபாத்துக்கு கர்த்தரால் உண்டான பயங்கரம் கிடையாது, அவங்களுக்கு கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததுனால என்ன செஞ்சாங்க, யோசாபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். நல்ல வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு வேணும், என் கூட யுத்தம் பண்ணாம இருக்கிறதுக்கு, என் கூட போராடாம இருக்கிறதுக்கு, என் கூட மனுஷங்க போராடாம இருக்கிறதுக்கு, என் கூட பிசாசின் வல்லமைகள் போராடாம இருக்கிறதுக்கு கர்த்தரால் உண்டான பயங்கரம். அப்படியே 2 நிமிஷம் ஆவியில நிரம்பி ஜெபிங்க. இந்த கிருபையை மட்டும் நீங்க பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா போதும். நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது உங்க வேலை ஸ்தலத்துல போராடலாம், உங்க பிள்ளைகளோட போராடலாம், உங்க குடும்பத்தோட போராடலாம், எதை தீமை செய்யலாம், எப்படி நொறுக்கலாம், எப்படி அள வைக்கலாம், எப்படி கண்ணீர் வடிக்க வைக்கலாம், எத்தனை பிளான் மனுஷங்க பண்ணாலும் வேதம் சொல்லுது, யூதாவின் நிமித்தம், ஆண்டவர் யோசேப்பை நிமித்தம், யோசாபாத்தை ஒரு பயங்கரத்தை சுற்றில் இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் வர பண்ணார். அப்படின்னா எந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவும் யோசாபாத்தோட யுத்தம் பண்ண கூடாதுன்னு ஒரு திங்கிங் இருந்தது. அவன் கூட சண்டை போடக்கூடாதுப்பா, அவன் கூட போய் பேசக்கூடாது, அவன் கூட மல்லு கட்டக்கூடாது, அவனோட யுத்தம் பண்ணக்கூடாது, அவனுக்கு எதிர்த்து நிக்க கூடாது. காரணம் என்ன தெரியுமா, இந்த தேவனால் உண்டாகின பயங்கரம் சுற்றி இருக்கிற அத்தனை ராஜ்யங்களையும் பிடிக்கும் பொழுது அவர்கள் யோசாபாத்தோட யுத்தம் பண்ணாது இருந்தார்கள். இந்த வேளையில இந்த அபிஷேகத்தை நான் உங்க மேல வைக்கிறேன். ஆண்டவர் உங்க மேல இந்த கிருபையை வைக்கும் பொழுது உங்க பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, உங்க வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிசினஸ்லயும் இருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லைகள்லயும் சரி, உங்களுடைய சொந்தக்காரங்களும் சரி, எத்தனை பேர் உங்களோட யுத்தம் பண்ண எழுப்பினாலும் கர்த்தர் இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் உங்கள் நிமித்தம் பிடிக்கும் போது உங்களை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல், உங்களை சுற்றிலும் சமாதானம், உங்க வீட்டுல ஒரு சமாதானம். வேதம் சொல்லும், யோசாபாத்துக்கு கர்த்தர் அனுசாரியா இருந்தா, இந்த அனுசாரியா இருக்கும் போது, தேவ கரம் உங்களோட இருக்கும் போது, இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் உங்கள் நிமித்தம் பிடிக்கும் போது யாரும் உங்க பக்கத்துல வரமாட்டாங்க. ஒரு யுத்தம் கிடையாது, ஒரு யுத்தம் கிடையாது. ஆனா அதுக்கும் மீறி 2 நாளாகமம் 20:1 வாசிங்க. இந்த இந்த பயங்கரம் அவங்களை பிடிச்ச உடனே யோசபாத்து நல்லாதான் இருந்தான். ஆனா இதுக்கப்புறம் 3 பேர் கூடுறாங்க. வாசிங்க 2 நாள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆகாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது இப்ப 3 பேரும் 3 ராஜாக்களும் சேர்ந்து, அதாவது சில பேர் பார்த்து, இப்ப நீங்க ஒண்ணும் கிடையாது, இப்ப எப்படி சொல்லணும்னா, நீங்க இப்ப நீங்க அறிக்கை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, அதெல்லாம் ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னு போய் வேற எங்கேயாவது நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல வேலை பார்க்குற இடத்துல வேற எங்கேயாவது மனுஷங்க கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, ஏசப்பா என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னே சில பேர் போராடுவானுங்க தெரியுமா. அவங்க கூட இருக்கிறாரான்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே சில பேர் யுத்தம் பண்ணுவாங்க. இப்ப யோசாபாத்துக்கு தேவனால் உண்டாகிற பயங்கர நிமித்தம் ஒரு சீசன் யுத்தம் இல்லாம இருந்துச்சு. இப்ப என்ன பண்றானுங்க, 3 பேர் ராஜாக்கள் சேர்ந்து சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினாங்க அப்படின்னு வரும்போது வேதம் சொல்லும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் அப்படிங்கிற ஒரு அனாயிண்டிங் உங்க மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருவார்.
அதை டெஸ்ட் பண்றதுக்குன்னு சில பேர் எழும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது 2 நாளாகமம் 20:29 கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்கள், உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதெல்லாம், கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு. அந்த இடத்துல என்ன இருக்கணும்? கர்த்தர் யோசாபாத்தின் சத்துருக்களோடு தானே இருக்கணும். அதாவது எப்படி கவர் பண்றாருன்னா, நீங்க ஒரு கிருபையில, நீங்க ஒரு அபிஷேகத்துல, நீங்க ஆவியானவருடைய ஆளுகையில, நீங்க தேவ பிரசன்னத்துல அபிஷேகத்துல இருக்கும்போது, நீங்க உங்களுக்கு விரோதமா யாராவது யுத்தம் பண்ண எழும்பினால் அந்த யுத்தம் எப்படியா மாறும்? கர்த்தர் என் பிள்ளைக்கு விரோதமா எழும்பின மனுஷர்கள் எப்படி கன்வெர்ட் பண்றாரு பாத்தீங்களா? கர்த்தர் யோசாபாத்தின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார்னு இல்ல, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இப்ப நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை புரியாம, உங்க மேல இருக்கிற கிருபையை தெரியாம, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற இரக்கம் தெரியாம, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அன்பு தெரியாம, சில பேர் உங்களை தொட்டு பார்த்து, சில பேர் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி பார்த்து, சில பேர் உங்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கும் போது, இந்த அபிஷேகம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுச்சுன்னா தேவனால் உண்டாகிற பயங்கரம் அவர்களை பிடித்ததுனால வேதம் சொல்லும், எத்தனை ராஜா, இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க மேல இந்த அபிஷேகத்தை வைக்கிறேன், எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் ஒன்று கூடினாலும் ஆமென்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க வாயிலிருந்து இந்த கிருபைகள் வெளிப்படட்டும். இனி உங்களுக்கு போராட்டங்களை, யுத்தங்களை உண்டு பண்ணுகிற எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும், எத்தனை சத்ருவின் வல்லமைகள் எழும்பினாலும், இப்ப நீங்க இந்த அனாயிண்டிங் ரிசீவ் பண்ணுங்க. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், எத்தனை ராஜாக்கள் கடற்கரை மணலத்தனையா யோசாபாத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு தெரியல யோசாபாத் நிமித்தம் ஆல்ரெடி கர்த்தர் ஒரு பயங்கரத்தை வச்சிருக்கிறாருன்னு. அவங்க புரியாம வந்து யோசாபாத்து கூட சண்டை போடும்போது தேவனால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது, தேவனால் உண்டான பயங்கரம் அவர்கள் மேல் வந்தது. வேதம் சொல்லும், இந்த பயங்கரம் வந்தபோது 2 நாளாகமம் 20:30 இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசாபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. ஏன் தெரியுமா நம்மள்ட்ட சில நேரத்துல இளைப்பாறுதல் இல்லாம போகுது? இளைப்பாறுதலை நம்ம வீட்டில இருந்து கெடுக்கணும், நம்முடைய இருதயத்தில இருந்து கெடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இருந்து கெடுக்கணும்னு எத்தனை பேர் இனி யுத்தம் பண்ணினாலும், நான் சொல்ற இந்த அனாயிண்டிங், நான் சொல்ற இந்த கிருபை, நான் சொல்ற இந்த அபிஷேகத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் வரும் பொழுது யுத்தமில்லாத இளைப்பாறுதல். யோசாபாத் ஒண்ணுமே செய்யல, அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை புரியாம அத்தனை ராஜாக்களும் எழுப்பி நின்னாங்க. ஆனா யோசாபாத்தினுடைய நான் உங்களுக்கு சொல்றேன், யோசாபாத்தினுடைய போர் சேவகன் ஒருத்தனுடைய கத்திய கூட கர்த்தர் யூஸ் பண்ண விடாம பாதுகாத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க கிட்ட யுத்தம் இருந்தது, பட்டயம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா ஒரு சேவகன், ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற சேவகனுக்கு கூட கர்த்தர் ஒர்க்கு கொடுக்காம ஒரு பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இந்த கிருபை இந்த காலை வேளையில சுதந்திரிச்சுக்கோங்க. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபை வேணும். நான் போய் யாருகிட்டையும் என் நீதியை எடுத்துக்க சொல்லக்கூடாது, நான் போய் யாருகிட்டையும் என் பிரச்சனையை சொல்லி வழக்காடக்கூடாது, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி யாருக்கு முன்னாடி போய் புலம்ப கூடாது. ஆண்டவரே, என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நான் கலங்க கூடாது. எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் உங்க மேல இருக்கும்போது, தேவனால் உண்டாகிற பயங்கரம் உங்க நிமித்தம் இருக்கும்போது, எந்த இடத்திலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை கத்த தருவார். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா இளைப்பாறுதல், வேலைக்கு போனீங்கன்னா இளைப்பாறுதல், எந்த இடத்துக்கு போனாலும் இளைப்பாறுதல், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த இடத்துல தேவனால் உண்டாகிற பயங்கரம் உங்க மேல இருக்கும் பொழுது யாரும் உங்களுக்கு விரோதமா எழும்ப மாட்டாங்க, யாரும் உங்களுக்கு விரோதமா பேச முடியாது, யாரும் உங்களுக்கு விரோதமா கிரியை செய்ய முடியாது. எந்த சத்ருவின் வல்லமைகளை உங்களை கொண்டு தாக்க நினைத்தாலும், எந்த சத்ருவின் வல்லமைகளை உங்க குடும்பத்துக்குள்ள புகுத்த நினைத்தாலும், இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் அவர்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு யுத்தம் இல்லாமற் போகும். ஒரு இளைப்பாறுதலின் அபிஷேகம் வரும், ஒரு இளைப்பாறுதலின் கிருபை வரும். இதுதான் தேவனால் உண்டாகிற ஒரு பயங்கரம். இதை நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிருவோம். பட் ஆனா இதுல எவ்வளவு பெரிய சீக்ரெட் இருக்கு தெரியுமா? இதுதான், நீங்க உட்கார்ந்த இடத்துல நீங்க சாதாரணமா இருந்தா போதும், இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் யோசாபாத் நிமித்தம் அப்படியே பைபிள் சொல்லும், இவ்விதமாய் அவனுக்கு இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதனால் யோசாபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. அவ்வளவு பீஸ்ஃபுல்லா. யாக்கோபுக்கு விரோதமா கானானியர், பெர்ஷியர் எல்லாரும் வந்தாங்கன்னா யாக்கோபு காணாம போயிருவாரு. யாக்கோபுடைய குடும்பத்தையே நிர்மூலமாக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, சில சீசன்ல நமக்கு விரோதமா, நம்மளை விட
பயங்கரமான சக்திகள் எழும்போது, நம்மளை விட பயங்கரமான மனுஷங்க நம்ம கூட போராட நினைக்கும் போது, பிசாசின் வல்லமைகள் எழும்பும் போது, அப்ப நீங்க யுத்தம் பண்ண முடியாது, நீங்க சண்டை போட முடியாது, நீங்க எதிர்த்து நிக்க முடியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தேவனால் உண்டாகிற பயங்கரம் பிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களுக்கு இந்த அபிஷேகம் சாதாரணமானதல்ல, இந்த அபிஷேகம் சாதாரணமானதல்ல. இந்த அபிஷேகத்தின் மேல தேவ ஒரு கிருபை வச்சிருக்கிறாரு. இந்த அபிஷேகம் பயங்கரமா தேவனால் உண்டாகிற ஒரு பயங்கரம் உங்க நிமித்தம் இந்த உலகத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல உங்க மேல அந்த உங்க நிமித்தம் அந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டூ வீலர்ல போகும்போது, கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, ஒர்க் பண்ணும்போது, தூங்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரத்தை நிமித்தம் உங்களை பின்தொடர பயப்படுவாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை என் பிள்ளைங்களை யாரா ஃபாலோ பண்ணுவாங்களோ, என் பிள்ளைங்களுக்கு யாரா தீமை செய்ய ஃபாலோ பண்ணுவாங்களோ. இப்ப நான் உங்க பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பின்தொடராது இருக்கிற பொல்லாத மனிதர்கள் பின்தொடராது இருக்கிற ஒரு அபிஷேகம், பொல்லாத வல்லமைகள் பின்தொடராது இருக்கிற ஒரு கிருபை, பொல்லாத மனிதர்கள் உங்க பிள்ளைகளை பின்தொடராது இருக்கிற அபிஷேகம் உங்க பிள்ளைகள் மேல, இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் உங்க மேல இருக்கும்போது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நன்மையும் கிருபையும் தான் பின்தொடரணுமே தவிர தீங்கு பின்தொடரக்கூடாது, பொல்லாத மனுஷர்கள் பின்தொடரக்கூடாது, சத்ருவினுடைய வல்லமைகள் பின்தொடரக்கூடாது. இதுதான் தேவனால் உண்டாகிற பயங்கரம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நம்ம அதை ஜெபம் பண்ணுவோம். எஸ்தர் 9:3. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன இருக்குது. நான் இப்ப சொல்றது 128 நாடுகள் நடக்குது, சரியா? நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் சகல துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. நல்ல உங்க தலைக்கு மேல இப்ப கை வைங்க சொல்றேன். உங்க தலைக்கு மேல கை வச்சு, ஆண்டவரே இப்ப உங்க பேரை சொல்லுங்க. செல்வகுமாரினால் உண்டான பயங்கரம் சுற்றில், உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி, என் நிமித்தம் உண்டாகிற பயங்கரம் என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கும் என் நிமித்தம் உண்டாகட்டும். என்னன்னா மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அப்படின்னா, ஒரு சீசன்ல சீட்டு போட்டாங்க. எப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்ற ஒரு அபிஷேகம், ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் மொர்தெகாய் வாசப்படியில நின்னா. ஒரு காலகட்டங்கள் வரையிலும் மொர்தெகாய் உடைகள் சாதாரணமா இருந்துச்சு. ஒரு காலகட்டங்கள் வரையிலும் மொர்தெகாய் சாதாரணமான மனுஷன். அவன் எப்படின்னா, சின்ன ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறவன் கூட அவனுக்கு சல்யூட் அடிக்கணும்னு அந்த அளவுக்கு அவனை கீழே படுத்தி பார்த்தாங்க. ஒரு சாதாரண போர் சேவைகளோடு உட்கார்ந்து இருக்கிறது. அரண்மனை முற்றத்துல ஒரு காவல்காரன் மாதிரி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நிலைமை. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற ஒரு டிஃபரெண்ட் தெரியுதா? இது ஒரு சைடு இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அந்த காலகட்டங்களை மொர்தெகாய்க்கு அனுமதிச்சார், ரைட்டு தான். ஆனா ஒரு காலகட்டங்களை கர்த்தர் ரிவர்ஸ் பண்ணாரு. எப்படின்னா, மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அப்படின்னா, ஒரு அபிஷேகத்துக்குள்ள கர்த்தரவங்களை வச்சுட்டாரு, ஒரு அனாயிண்டிங்குள்ள கர்த்தரவங்களை நடத்திட்டாரு, ஒரு அபிஷேகத்தின் கிரீடத்தை கர்த்தரவங்க தலைமையில வச்சுட்டாரு, ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஆவியானவருடைய பரக்கிரமம் உங்க மேல செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, கர்த்தருடைய அனுகிரகம் உங்க பிள்ளைகள் மேல வந்துருச்சு அப்படின்னா உங்கள் நிமித்தம் பயங்கரங்கள் உண்டாகும். அப்படின்னா ஒரு காலம் வரைக்கும் மொர்தெகாய்ட்ட யாரு வேணாலும் பேசலாம், ஆனா ஒரு காலம் வரும், இந்த பயங்கரம் பிடிக்கும் போது மொர்தெகாய் சல்யூட் அடிக்கலன்னு பிரச்சனை வந்துச்சு. ஆனா ஒரு காலம் வரும்போது வரவெல்லாம் சல்யூட் அடிக்கும்படியா கர்த்தர் உயர்த்தினாரோ. நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவருடைய அபிஷேகத்தை, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் சீசன் மாறணும், என் வாழ்க்கை மாறணும், என் பிள்ளைங்க மேல மாறணும். அப்பா, எல்லாரும் ஈஸியா எதிர்த்து நிக்கிற, எல்லாரும் ஈஸியா சண்டை போடுற, எல்லாரும் ஈஸியா யுத்தம் பண்ற, எல்லாரும் ஈஸியா பிரச்சனை பண்ற ஒரு காலகட்டங்களை நான் கடந்து போனது, என் பிள்ளைகள் கடந்து போனதெல்லாம் உண்மை சுவாமி. ஆனா இந்த வேளையில, இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி எனக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் பெருகட்டும், பெருகட்டும். ஒரு மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அப்படின்னா, ஒரு காலகட்டங்கள் வரையிலும் மொர்தெகாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த நேம், அந்த பேருக்கு மரியாதை இல்லாம இருந்துச்சு. அந்த பேர் மரியாதை இல்லாம யூஸ் பண்ணாங்க. எல்லாரும் என்ன மொர்தெகாய், என்ன அரண்மனை முற்றத்துல தானே இருக்கிற அப்படின்னு. ஆனா ஒரு சீசன் மாறும்போது இந்த அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிச்சதுனால மொர்தெகாயினால் உண்டாகிற பயங்கரம்னா அவனை பார்க்கறதுக்கே பயப்படுறாரு, அவனை பத்தி பேசுறதுக்கே பயப்படுறது, அவனை பத்தி யோசிக்கிறதுக்கே பயப்பட. நல்ல கவனிங்க,
எங்கெல்லாம் இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் ஃப்ளோ ஆகுதோ அங்கெல்லாம் இளைப்பாறுதல் இருக்கும், அங்கெல்லாம் சண்டை இருக்காது, அங்கெல்லாம் பிரச்சனை இருக்காது, அங்கெல்லாம் போராட்டம் இருக்காது. எப்படின்னா இந்த கிருபை உங்க மேல அசைவாட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிருபை உங்க மேல நிழலிட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் உங்கள் நிமித்தம் உங்க உங்க ஒர்க் பிளேஸ்ல வேலை செய்யும், உங்க சொந்தக்காரங்கள்ட்ட வேலை செய்யும். அப்படின்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க உங்களை பார்க்க கூடாது, நீங்க எங்கேயும் வரக்கூடாதுன்னு உங்களை நினைக்கிற மனுஷங்க இனி உங்களை பார்க்கும் பொழுது உங்களை பார்த்தாலே ஒரு பயம் அவர்களுக்கு தரும். காரணம் என்ன தெரியுமா? இனி இவளுக்கு தீங்கு செய்யக்கூடாது, இவ மேல போராடக்கூடாது, இனி இவ மேல யுத்தம் பண்ணக்கூடாது, இனி இவளோட சண்டை போடக்கூடாது. காரணம் தேவனால் உண்டாகின ஒரு பயங்கரம் யோசாபாத்து நிமித்தம் வந்தது. யோசாபாத்துக்கு ஒரு வருத்தம் இல்லைங்க, அவன் நிமித்தம் தேவனால் பயங்கரம் வரும் பொழுது அந்த யுத்தம் கர்த்தரே பண்ணாரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணுமா? கர்த்தர் உங்களுக்காக வழக்காடணுமா? கர்த்தர் உங்களுக்காக பேசணுமா? ஒரு அபிஷேகத்துக்குள்ள வாங்க, ஒரு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த தேவனால் உண்டாகிற பயங்கரம் உங்கள் நிமித்தம் வரும் பொழுது, உங்கள் நிமித்தம் கிரியை செய்யும் பொழுது, உங்கள் நிமித்தம் அது செயல்படும் பொழுது கர்த்தர் சுற்றிலும் இளைப்பாறுதலை தருவார். இதுவரையிலும் தொடர்ந்து வந்த மாந்திரிகத்தின் வல்லமைகள், இதுவரையிலும் தொடர்ந்து வந்த பில்லி சூனியத்தின் வல்லமைகள், இதுவரையிலும் தொடர்ந்து வந்த சத்ருவினுடைய வல்லமைகள், வேதம் சொல்லுது அவர்கள் யாக்கோபு நிமித்தம் தேவனால் பயங்கரம் உண்டானபடியினால் அவனை பின்தொடராதிருந்தார்கள். எப்படின்னா அவங்களுக்கு பின்தொடரணுங்கிற தாட் இருக்கும், பட் ஆனா கர்த்தர் வரவிட மாட்டார். உங்களை ஃபாலோ பண்ணி அழிக்கணும்னு அவங்களுக்கு நினைப்பு இருக்கும், ஆனா கர்த்தர் அதை ஸ்டாப் பண்ணுவார். ஒருவேளை அவங்களுக்கு ஒரு டீமா உருவாக்கி உங்களோட போராட நினைச்சாலும், யோசாபாத்துக்கு அப்படிதான் உருவாக்குனாங்க, ஆனா உங்களுக்கே வேலை இல்லாம கர்த்தர் அவர்களுடைய ஆஸ்திகளையும் கொள்ளையிடும்படி செய்வார். எது உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுச்சோ அது உங்களுக்கே வேலை இல்லாதபடி கர்த்தர் அந்த இளைப்பாறுதலை சுற்றிலும் கட்டளையிடுவார். தேவனால் உண்டாகிற பயங்கரம் நமக்கு விரோதமா நம்மளோட பலசாலிகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. உலகத்துல பணம் பலம், படை பலம், ஆள் பலம், எத்தனையோ பலமுடையவர்கள் இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்க. ஒரு அபிஷேகம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். தேவனால் உண்டாகிற பயங்கரம் இதை மட்டும் நீங்க உங்க தலைமையில வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பணபலம், படைபலம், ஆள் பலம், மனுஷிக வல்லமைகள் எல்லாம் உங்களோட போராட நினைத்தாலும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது.